சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, திமுக தலைமையிலான கூட்டணி தான் வந்து இங்க ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ் தான் வந்து திமுக கிட்டத்தட்ட 145 முதல் 160 வரையிலான இடங்கள், அதாவது கிளியர் ஷாட்டா வந்து திமுக இங்க ஆட்சியை பிடிக்கும் என்றும், திமுக தலைமையிலான ஆட்சி தான் வந்து அமைய போவதும் என்றும், இந்த ஒரு நிறுவனம் மட்டும்தான் கிளியர் ஷாட்டா வந்து 140க்கும் மேற்பட்ட இடங்களை வந்து திமுக கூட்டணிக்கு கொடுத்திருக்காங்க. அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு 50 முதல் 65 வரையிலான இடங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. தாவேகா தமிழக வெற்றி கழகம் 13 முதல் 18 வரையிலான இடங்களையுமே பிடிக்கும் அப்படிங்கிற குறிப்பிட்டிருக்காங்க. மற்றவை, அதாவது இந்த சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ் தான் மற்றவையில வந்து 5 முதல் 8 இடங்களை வந்து மற்றவை வந்து பிடிக்கும் சொல்லியிருக்காங்க. இதுல நாம் தமிழரா இல்ல நிறைய கட்சிகள் தனித்து போட்டிட்டு இருக்காங்க, இவங்க பிடிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு விஷயங்களை வந்து இதுல யாருமே குறிப்பிடல அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. காமாக்கியா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வெளியிட்ட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சிக்குமே வந்து அறுதி பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழல் தான் இருக்கும். கிட்டத்தட்ட தொங்கு சட்டசபை அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே குறிப்பிட்டிருக்காங்க. இதுல இவங்க திமுக கூட்டணிக்கு கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் என்னவா இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 78 முதல் 95 வரையிலான இடங்களை திமுக தலைமையிலான கூட்டணி வந்து பெரும் அப்படின்னும், அதிமுக தலைமையிலான கூட்டணி 68 முதல் 84 வரையிலான இடங்களை பெறும் என்றும், விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் 67 முதல் 81 இடத்தை வந்து பெறும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சிக்குமே பெரும்பான்மை பெறாது, கிட்டத்தட்ட தொங்கு சட்டசபை அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த காமாக்கியா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. இது எந்த அளவுக்கு மே 4ஆம் தேதி வெளிவரப்போகும் அந்த முடிவுகளோட ஒத்திருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு தொங்கு சட்டசபை இது வரைக்கும் தமிழக சட்டப்பேரவை வரலாற்றில் தொங்கு சட்டசபை அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து அமையலை அப்படிங்கிறதான் குறிப்பிட்டு நம்ம இங்கே பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு.